வருங்கால தமிழ்நாடு காவல்துறை நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நீங்க ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருந்த சார்பு ஆய்வாளருக்கான அறிவிப்பு வெளியாயிருக்கு. அறிவிப்புன்னு சொல்றாங்க, அபிஷியல் வெப்சைட்ல எங்க காணோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாப்பீங்க. ஆனா அபிஷியல் வெப்சைட்ல எப்பயுமே டிஎன்எஸ்ஆர்பி எடுத்தோன்னு விட மாட்டான். செய்தித்தாள்ல துண்டு அறிக்கையா ஃபர்ஸ்ட் வரும். அதுக்கப்புறமேட்டுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான டேட் சொல்லிட்டு அந்த வெப்சைட்ல அபிஷியலா கொடுப்பாங்க. அதுக்கான தேதி இன்னைக்கே சொல்லியிருக்காங்க. 4/4/2025 அபிஷியல் வெப்சைட்ல வெளியாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதுக்கான அறிவிப்பு தேதி இன்று மாலை வெளியாகும் போது நம்ம அதை எப்போ அப்ளை பண்ணலாம், எவ்வளவு வேகன்சி, என்னைக்கு அப்ளை முடியுது, என்னைக்கு எக்ஸாம் அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம கண்டென்ட் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மொத்தம் எத்தனை வேகன்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா 1299 பிளஸ் 53 பற்றாக்குறை காலி பணியிடங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. என்னடா பற்றாக்குறை காலி பணியிடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது அதுக்கான இது பத்தி நம்ம இப்போதைக்கு தெரியல. அபிஷியலா வெப்சைட்ல வரும்போது நம்ம அதை பத்தி பார்க்கலாம். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா எஸ்எஃப்ஓக்கும் அசிஸ்டன்ட் ஜெயிலருக்கும் அறிவிப்புகள் எதுவுமே கொடுக்கல. நமக்கு கொடுத்திருக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தாலுக் எஸ்ஐயும் ஆயுதப்படைக்கு உண்டான எஸ்ஐ வேகன்சி மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. மொத்தமா அது ரெண்டு சேர்த்து பாத்தீங்கன்னா 1299. அதுல மகளிருக்கு தனியா பசங்களுக்கு தனியான்னு சொல்லிட்டு செப்பரேட்டா கொடுத்திருக்காங்க. மொத்தமா கேர்ள்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா 390, பசங்களுக்கு 909, மொத்தமா ரெண்டு சேர்த்தி தான் 1299 வேகன்சி இருக்கு. இதுல இன்னும் நம்ம மேல எதிர்பார்க்கலாமே தவிர குறைய வாய்ப்பே கிடையாது. 1352 வேகன்சி கவர்மெண்ட் சொன்ன மாதிரி அதே வேகன்சி கரெக்டா கொடுத்துருக்காங்க. நம்ம இதுக்கு ஏஜ் ரிலாக்சேஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் நிறைய பேர் எதிர்பார்த்தீங்க. ஏன்னா போன வருஷமே நமக்கு வெளியாக வேண்டியது. 2024 ஜூன் மாதத்துல வெளியாகுன்னு சொல்லிட்டு போன வருஷமே அபிஷியல் வெப்சைட்ல கொடுத்துருந்தான். ஏன் வெளியாகல, என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நிறைய பேருக்கு. ஏன்னா 2023 ஆகஸ்ட் 26 எக்ஸாம் எழுதுன முன்னாடி பேட்ச் எஸ்ஐ மாணவர்களுக்கு இன்னும் பயிற்சி போடல. அப்போ என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அபிஷியலா அதை பத்தி நியூஸ் உங்களுக்கு நீங்க கேதர் பண்ணிட்டு தான் இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் இவ்வளவு தேர்வுக்கான காலங்கள் எடுத்திருக்கு. நம்ம நமக்கு கடவுள் கொடுத்த வருமானம் அதை நினைச்சுக்கிட்டு இத்தனை நாள் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி நம்ம நல்லா படிச்சிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க நம்புறோம். சரி, இல்ல இத்தனை நாள் நான் படிக்கல அப்படின்னாலும் அதுவும் ஒண்ணும் பிரச்சனை இல்லை. இன்னையில இருந்து ஸ்டார்ட் பண்ணா கூட நாம வெற்றி நோக்கி பயணிக்கலாம். வேலை இதை எப்படி நம்ம கண்டினியூ பண்ணி படிக்கலாம் அப்படிங்கிறத மேலும் மேலும் நான் சொல்றேன். அந்த வேகன்சி பத்தி நான் மறுபடியும் இன்னொரு டைம் சொல்றேன். எதுக்காண்டி வேகன்சி பத்தி மறுபடியும் சொல்லிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கலாம். 1352 இதுவரை சார்பு ஆய்வாளர் தேர்வுல இந்த மாதிரி ஒரு பல்கான வேகன்சி வந்ததே கிடையாது. நீங்களே உங்களுக்கே தெரியும். 2022 400, அதுக்கப்புறம் 2023 400, இந்த ரெண்டு மாதிரி தான் கம்மியா தான் வரும். இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா 1352. சோ அப்ப நம்ம இந்த வாய்ப்பு நல்லா அரிய வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கணும். நீங்க எதிர்பார்த்திருப்பீங்க அந்த பே கமிஷன் சிலபஸ் மாத்துது, அதை பத்தி நீங்க எல்லாம் பயந்துட்டு இருப்பீங்க. எந்த சிலபஸும் மாத்த கிடையாது, எதுவுமே பண்ண கிடையாது. இங்க இருந்து அதே கட் ஆஃப், அதே மார்க், அதே சிலபஸ், அதே பேட்டர்ல தான் இருக்கு. நம்ம இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணி நம்ம கண்டிப்பா வெற்றியாளரா மாறணும். மேலும் இதுக்கான குவாலிபிகேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன் பாத்துக்கோங்க. எனி டிகிரி, ஏதோ ஒரு யூஜி டிகிரி நீங்க கம்ப்ளீட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா இந்த வேகன்சிக்கு நீங்க அப்ளை பண்ணி கண்டிப்பா ஜாப் வாங்கலாம். பிளஸ் ஏஜ் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகரிக்கு 30, பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி கொடுத்திருந்த கேட்டகரி வைஸா அதை நீங்க செப்பரேட்டா இந்த ஒரு இதுல பாத்துக்கலாம். பிளஸ் வந்து நீங்க எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க போன வருஷமே எங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரல, அப்போ எனக்கு இந்த வருஷம் 30 ஆயிடுச்சு, நான் எப்படி வந்து அப்ளை பண்றது, இப்போ எனக்கு ஏஜ் பார் ஆயிருக்கு, ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஏதாவது வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பீங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் பத்தி எதுவுமே நமக்கு இந்த அறிவிப்புல கொடுக்கல. மேபி அபிஷியல் வெப்சைட்ல ஏதாவது கொடுக்கலாம், அதான் பார்க்கலாம். சரி, ஓகே. என்ன வந்ததுல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா என்ன வெப்சைட் பத்தியே பேசிட்டு இருக்காங்க. எப்படி சார் நாங்க படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிப்பீங்க. படிக்கிறத பத்தி ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கவே தேவை, ரொம்ப ஈஸி தான். நமக்கு உடற்பயிற்சி ரொம்ப முக்கியம் ஃபர்ஸ்ட். நம்ம படிக்க போறது சார்பு ஆய்வாளருக்கு என்ன, முதல்ல உடற்பயிற்சி, அப்புறம் தான் ஸ்டடீஸ். ரெண்டுமே கரெக்டா இருக்கவங்க ஒருத்தரால மட்டும்தான் நம்ம சார்பு ஆய்வாளரா எதிர்பார்க்கலாம். இந்த நட்சத்திரங்களை நம்ம தோள்பட்டையில ஏத்தணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம அதுக்கான பயிற்சிகளை எடுத்துதான் ஆகணும். அப்போ எப்படி நம்ம உடற்பயிற்சி, எப்படி நம்ம படிப்பு தினம் நம்ம எப்படி பண்றது அப்படிங்கறத நான் இந்த வீடியோல உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லித்தரேன். நீங்க பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டே பிளானை பத்தி நான் ஒரு 1 டேவோட பிளானை பத்தி நான் சொல்றேன். நீங்க அதை கேட்ச் பண்ணி உங்களுக்கு நல்லா இருக்கு அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதிகாலையில எழுந்து படிக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல மைண்ட் செட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. அதிகாலையில் எழுபவனே அரசு அதிகாரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. அதனால அதிகாலையில எழுந்து படிச்சுட்டு மார்னிங்ல ஒரு உடற்பயிற்சிக்கான நடைபயிற்சி, எனக்கு கிரவுண்ட் இல்ல சார், அந்த வசதி இல்ல அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பீங்க. நமக்கு சாலையே இருக்கு, ஓரத்துல பாதுகாப்பான முறையில நடைபயிற்சி முடிச்சுட்டு வந்து 1 hour ஃப்ரெஷ் ஆகிட்டு குளிச்சுட்டு டெய்லி ஸ்டடி பிளான ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு தேர்வுக்கு மிகவும் எளிதாக இருக்கும். சிலபஸ் பத்தி நான் இன்னொரு வீடியோ நான் உங்களுக்கு சொல்றேன். வீடியோ ஸ்டார்டிங்ல இருந்தே உங்களுக்கு ஒரு சந்தேகமா இருக்கும், இவன் பேசுறது சார்பு ஆய்வாளர் அறிவிப்பை பத்தி, ஆனா இவன் ஆலமரத்தடியில நின்றுட்டு இருக்கான் அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க. அதுக்கான பதில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆலமரம் ஆனாலும் அது உறங்கும் மண்மடி மேல. அது போல நம்ம எவ்வளவு பெரிய உயரமான ஆளா இருந்தாலும் அரசோட மடியில உறங்கும் போதுதான் வாழ்நாள் முழுவதும் நமது வாழ்க்கை கம்பீரமாக இருக்கும். முடியும் என்று சொல்வது பெரிதல்ல, முயன்று முடிந்து காட்டு. காக்கி உடையில் சீர்வோமா, வாருங்கள் நமது S7 அகாடமிக்கு. காக்கி உடையை அணிவோம், கம்பீரமாக செல்வோம்.
அதுக்கான ஆன்லைன் வகுப்புகளும் ஆஃப்லைன் வகுப்புகளும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை 11/4/2025 இருந்து தொடங்க இருக்கு. விருப்பமானவர்கள் வந்து நம்முடன் இணைந்து வெற்றியை நோக்கி பயணிப்போம், அரசு அதிகாரியாவோம். வாருங்கள் சீர்வோம் சீருடையில், சீறி வாருங்கள் சீருடையுடன் செல்லுங்கள். வருங்கால தமிழ்நாடு காவல்துறை நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நீங்க ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருந்த சார்பு ஆய்வாளருக்கான அறிவிப்பு வெளியாயிருக்கு. அறிவிப்புன்னு சொல்றாங்க, அபிஷியல் வெப்சைட்ல எங்க காணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாப்பீங்க. ஆனா அபிஷியல் வெப்சைட்ல எப்பயுமே டிஎன்எஸ்ஆர்பி எடுத்தோன்னு விட மாட்டான். செய்தித்தாள்ல துண்டு அறிக்கையா ஃபர்ஸ்ட் வரும். அதுக்கப்புறமேட்டுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான டேட் சொல்லிட்டு அந்த வெப்சைட்ல அபிஷியலா கொடுப்பாங்க. அதுக்கான தேதி இன்னைக்கே சொல்லியிருக்காங்க. 4/4/2025 அபிஷியல் வெப்சைட்ல வெளியாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதுக்கான அறிவிப்பு தேதி இன்று மாலை வெளியாகும் போது நம்ம அதை எப்போ அப்ளை பண்ணலாம், எவ்வளவு வேகன்சி, என்னைக்கு அப்ளை முடியுது, என்னைக்கு எக்ஸாம் அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம கண்டென்ட் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மொத்தம் எத்தனை வேகன்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா 1299 பிளஸ் 53 பற்றாக்குறை காலி பணியிடங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. என்னடா பற்றாக்குறை காலி பணியிடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது அதுக்கான இது பத்தி நம்ம இப்போதைக்கு தெரியல. அபிஷியலா வெப்சைட்ல வரும்போது நம்ம அதை பத்தி பார்க்கலாம். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா எஸ்எஃப்ஓக்கும் அசிஸ்டன்ட் ஜெயிலருக்கும் அறிவிப்புகள் எதுவுமே கொடுக்கல. நமக்கு கொடுத்திருக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தாலுக் எஸ்ஐயும் ஆயுதப்படைக்கு உண்டான எஸ்ஐ வேகன்சி மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. மொத்தமா அது ரெண்டு சேர்த்து பாத்தீங்கன்னா 1299. அதுல மகளிருக்கு தனியா பசங்களுக்கு தனியான்னு சொல்லிட்டு செப்பரேட்டா கொடுத்திருக்காங்க. மொத்தமா கேர்ள்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா 390, பசங்களுக்கு 909. மொத்தமா ரெண்டு சேர்த்து தான் 1299 வேகன்சி இருக்கு. இதுல இன்னும் நம்ம மேல எதிர்பார்க்கலாமே தவிர குறைய வாய்ப்பே கிடையாது. 1352 வேகன்சி கவர்மெண்ட் சொன்ன மாதிரி அதே வேகன்சி கரெக்டா கொடுத்துருக்காங்க. நம்ம இதுக்கு ஏஜ் ரிலாக்சேஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் நிறைய பேர் எதிர்பார்த்தீங்க. ஏன்னா போன வருஷமே நமக்கு வெளியாக வேண்டியது. 2024 ஜூன் மாதத்துல வெளியாகுன்னு சொல்லிட்டு போன வருஷமே அபிஷியல் வெப்சைட்ல கொடுத்துருந்தான். ஏன் வெளியாகல, என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நிறைய பேருக்கு. ஏன்னா 2023 ஆகஸ்ட் 26 எக்ஸாம் எழுதுன முன்னாடி பேட்ச் எஸ்ஐ மாணவர்களுக்கு இன்னும் பயிற்சி போடல. அப்போ என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அபிஷியலா அதை பத்தி நியூஸ் உங்களுக்கு நீங்க கேதர் பண்ணிட்டு தான் இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் இவ்வளவு தேர்வுக்கான காலங்கள் எடுத்திருக்கு. நம்ம நமக்கு கடவுள் கொடுத்த வருமானம் அதை நினைச்சுக்கிட்டு இத்தனை நாள் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி நம்ம நல்லா படிச்சிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க நம்புறோம். சரி இல்ல இத்தனை நாள் நான் படிக்கல அப்படின்னாலும் அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை. இன்னையில இருந்து ஸ்டார்ட் பண்ணா கூட நாம வெற்றி நோக்கி பயணிக்கலாம். மேல இதை எப்படி நம்ம கண்டினியூ பண்ணி படிக்கலாம் அப்படிங்கிறத மேலும் மேலும் நான் சொல்றேன். அந்த வேகன்சி பத்தி நான் மறுபடியும் இன்னொரு டைம் சொல்றேன். எதுக்காண்டி வேகன்சி பத்தி மறுபடியும் சொல்லிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கலாம். 1352 இதுவரை சார்பு ஆய்வாளர் தேர்வுல இந்த மாதிரி ஒரு பல்கான வேகன்சி வந்ததே கிடையாது. நீங்களே உங்களுக்கே தெரியும். 2022 400, அதுக்கப்புறம் 2023 400, இந்த ரெண்டு மாதிரி தான் கம்மியா தான் வரும். இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா 1352. சோ அப்ப நம்ம இந்த வாய்ப்பை நல்லா அரிய வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கணும். நீங்க எதிர்பார்த்திருப்பீங்க அந்த பே கமிஷன் சிலபஸ் மாத்துது, அதை பத்தி நீங்க எல்லாம் பயந்துட்டு இருப்பீங்க. எந்த சிலபஸும் மாத்த கிடையாது, எந்த எதுவுமே பண்ண கிடையாது. இங்க இருந்து அதே கட் ஆஃப், அதே மார்க், அதே சிலபஸ், அதே பேட்டர்ல தான் இருக்கு. நம்ம இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணி நம்ம கண்டிப்பா வெற்றியாளரா மாறணும். மேலும் இதுக்கான குவாலிபிகேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன் பாத்துக்கோங்க. எனி டிகிரி, ஏதோ ஒரு யூஜி டிகிரி நீங்க கம்ப்ளீட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா இந்த வேகன்சிக்கு நீங்க அப்ளை பண்ணி கண்டிப்பா ஜாப் வாங்கலாம். பிளஸ் ஏஜ் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகரிக்கு 30, பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி கொடுத்திருந்த கேட்டகரி வைஸா அதை நீங்க செப்பரேட்டா இந்த ஒரு இதுல பாத்துக்கலாம். பிளஸ் வந்து நீங்க எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க போன வருஷமே எங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரல, அப்போ எனக்கு இந்த வருஷம் 30 ஆயிடுச்சு, நான் எப்படி வந்து அப்ளை பண்றது, இப்போ எனக்கு ஏஜ் பார் ஆயிருக்கு, ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஏதாவது வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பீங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் பத்தி எதுவுமே நமக்கு இந்த அறிவிப்புல கொடுக்கல. மேபி அபிஷியல் வெப்சைட்ல ஏதாவது கொடுக்கலாம், அதான் பார்க்கலாம். சரி ஓகே, என்ன வந்ததுல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா என்ன வெப்சைட் பத்தியே பேசிட்டு இருக்காங்க. எப்படி சார் நாங்க படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிப்பீங்க. படிக்கிறத பத்தி ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கவே தேவை, ரொம்ப ஈஸி தான். நமக்கு உடற்பயிற்சி ரொம்ப முக்கியம் ஃபர்ஸ்ட். ஏன்னா நம்ம படிக்க போறது சார்பு ஆய்வாளருக்கு. சார்பு ஆய்வாளருக்கு என்ன, முதல்ல உடற்பயிற்சி, அப்புறம் தான் ஸ்டடீஸ். ரெண்டுமே கரெக்டா இருக்கவங்க ஒருத்தரால மட்டும்தான் நம்ம சார்பு ஆய்வாளரா எதிர்பார்க்கலாம். இந்த நட்சத்திரங்களை நம்ம தோள்பட்டையில ஏத்தணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம அதுக்கான பயிற்சிகளை எடுத்துதான் ஆகணும். அப்போ எப்படி நம்ம உடற்பயிற்சி, எப்படி நம்ம படிப்பு தினம் நம்ம எப்படி பண்றது அப்படிங்கறத நான் இந்த வீடியோல உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லி தரேன். நீங்க பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டே பிளானை பத்தி நான் ஒரு ஒன் டேவோட பிளானை பத்தி நான் சொல்றேன். நீங்க அதை கேட்ச் பண்ணி உங்களுக்கு நல்லா இருக்கு அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதிகாலையில எழுந்து படிக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல மைண்ட் செட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. அதிகாலையில் எழுபவனே அரசு அதிகாரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதனால அதிகாலையில எழுந்து படிச்சுட்டு மார்னிங்ல ஒரு உடற்பயிற்சிக்கான நடைபயிற்சி, எனக்கு கிரவுண்ட் இல்ல சார், அந்த வசதி இல்ல அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பீங்க. நமக்கு சாலையே இருக்கு, ஓரத்துல பாதுகாப்பான முறையில நடைபயிற்சி முடிச்சுட்டு வந்து 1 hour ஃப்ரெஷ் ஆகிட்டு குளிச்சுட்டு டெய்லி ஸ்டடி பிளான ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு தேர்வுக்கு மிகவும் எளிதாக இருக்கும். சிலபஸ் பத்தி நான் இன்னொரு வீடியோ நான் உங்களுக்கு சொல்றேன். வீடியோ ஸ்டார்டிங்ல இருந்தே உங்களுக்கு ஒரு சந்தேகமா இருக்கும், இவன் பேசுறது சார்பு ஆய்வாளர் அறிவிப்பை பத்தி, ஆனா இவன் ஆலமரத்தடியில நின்றுட்டு இருக்கான் அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க. அதுக்கான பதில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா
ஆலமரமானாலும் அது உறங்கும் மண்மடி மேல. அது போல நம்ம எவ்வளவு பெரிய உயரமான ஆளா இருந்தாலும் அரசோட மடியில உறங்கும் போதுதான் வாழ்நாள் முழுவதும் நமது வாழ்க்கை கம்பீரமாக இருக்கும். முடியும் என்று சொல்வது பெரிதல்ல, முயன்று முடிந்து காட்டு. காக்கி உடையில் சீர்வோமா? வாருங்கள் நமது S7 அகாடமிக்கு. காக்கி உடையை அணிவோம், கம்பீரமாக செல்வோம். அதுக்கான ஆன்லைன் வகுப்புகளும் ஆஃப்லைன் வகுப்புகளும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை 11/4/2025 தொடங்க இருக்கு. விருப்பமானவர்கள் வந்து இணைந்து நம்முடன் இணைந்து வெற்றியை நோக்கி பயணிப்போம், அரசு அதிகாரியாவோம். வாருங்கள் சீர்வோம் சீருடையில். சீறி வாருங்கள், சீருடையுடன் செல்லுங்கள்.